சாரா, எனக்கு என்னமோ அவசரப்படுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வருண். டாக்டர் சொன்னதை கேட்டல. அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோட இருப்பாங்க. அவங்க நம்ம கல்யாணத்தை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஆனா அது நடக்கல. அட்லீஸ்ட் இப்பவாவது நடந்துச்சுன்னா அவங்க சந்தோஷமா கண்ணை மூடுவாங்க. வருண், 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. மாலை போடு. இந்த தாலியை கட்டு. கட்டு வரும். சாரா, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு தெரியாம இப்படி பண்றது எனக்கு சரியா படல. வருண், இது நம்ம பல நாள் கனவு. இன்னைக்கு அம்மாவுக்காக அது நிறைவேற போகுது. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு உடனே எல்லாம் போய் வீட்டு முன்னாடி நிக்க போறது இல்ல. இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகி உங்க அம்மா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம். நீ தைரியமா தாலியை கட்டு. சீக்கிரம் கட்டு. நான் அத என் மனசுக்குள்ள பார்த்துட்டு போறேன். இல்ல ஆண்டி, நான் விருப்பப்பட்டு பண்ணலைனாலும் வெண்ணிலா கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். அவளுக்கு தெரியாம நான் இப்ப இப்படி பண்ணா அது நான் பண்ற பெரிய துரோகம் இல்லையா? என்ன வருண் பேசுற? இந்த நேரத்துல அவளை பத்தி யோசிக்கிற? உங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் அந்த வெண்ணிலாவை பத்தி புரியாம பேசுறாங்கன்னா நீ இப்படி பேசுற? அவ கூட நீ வாழ்ந்தா சந்தோஷமா இருக்க முடியாது. அவகிட்ட சொல்லிட்டு என் கழுத்துல உன்னால தாலி கட்டவே முடியாது. உன்கிட்ட ஏதாவது பேசி உன்னை மயக்கிடுவா. எப்படி இருந்தாலும் லைஃப விட்டு போக போறவதான் அவ. அவளை பத்தி எதுக்கு கவலைப்படுற? கட்டு. வருண், சீக்கிரம் கட்டு. சீக்கிரமா கட்டு.